அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, கோட் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து தேச துரோகி, தீவிரவாதின்னு சொல்லி மோகனை வந்து டிவியில் எல்லாத்தையும் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோகன் வந்து யுரேனியம் வந்து கடத்திட்டு போயிட்டுருக்காரு. இந்த விஷயம் வந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கு வந்து தெரிய வருது. அந்த ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அஜ்மல், பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் இவங்க 4 பேர் வந்து இருக்காங்க. மோகன் வந்து கென்யாவில் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து இதெல்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டுருக்காரு. இந்த 4 பேர் வந்து அங்கே போகிறாங்க. அவங்க அந்த ட்ரெயினை அட்டாக் பண்ணி அந்த ட்ரெயினையை வந்து மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணி யுரேனியத்தை வந்து மீட்டிட்டு வந்து வராங்க. உடனே நைட்டு வந்து பார்ட்டி பண்ணுறாங்க. யுரேனியம் மீட்டதுனால வீட்டுக்கு போய் வந்து திட்டு வாங்குறாங்க. விஜய் வந்து ஸ்னேகாட்ட போய் வந்து திட்டு வாங்குறாங்க, ஏன் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அதனால் விஜய் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சி முருகருக்கு பூஜையெல்லாம் வந்து பண்ணிடுறாரு. அதே மாதிரி பையனுக்கும் வந்து பட்டாலாம் போட்டு ரெடி ஆக்கி வச்சுருக்காரு. ஸ்னேகாவுக்கு வந்து ஆச்சரியம். ஸ்னேகா வந்து இப்போ 2வது குழந்தைக்கு வந்து டெலிவரிக்காண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரசாந்தோட பொண்ணு ஸ்ரீநிதின்னு இருப்பாங்க. அவங்களையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க. ஸ்கூலில் விட்டு இவங்களாம் வந்து ஆஃபீஸ் வருவாங்க. ஆஃபீஸில் வந்து இவங்களுக்கு பாஸ் வந்து இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா இது ஜெயராம் இருப்பாங்க. போய் வந்து இவங்க எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து காட்டுவாங்க. ட்ரெயினில் போன எல்லோரும் அதே மாதிரி அவனும் வந்து இறந்துட்டான் அப்படின்னு வந்து மோகனும் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விஜய் வந்து வேலை பிஸியில் வந்து ஒய்ஃப் ஸ்னேகா வந்து கண்டுக்கவே மாட்டார். அதுவும் வந்து 2வது குழந்தை வந்ததுக்கப்புறம் வந்து கண்டுக்கிறதே இல்லை. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணுவார்னா, அது சரி நம்ம வந்து பேங்காக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து பேங்காக் வந்து கிளம்பிடுவார். பையன் ஸ்னேகா கூட்டிகிட்டு வந்து பேங்காக் கிளம்பிடுவார். இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்திருப்பாங்க. அதாவது ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்திருப்பாங்க. போனால் இவங்கள வந்து ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதை வந்து ஸ்னேகாவுக்கு வந்து வயிற்றில் வந்து அடிபட்டுரும். உடனே வந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போவாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே என்ன ஆகுனா வந்து இவர் என்ன பண்ணுறாருனா, இவரோட மூத்த பையன் இருப்பார். அவரை வந்து ஒரு சேரில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உட்கார வச்சுட்டு ஸ்னேகா பார்க்க வந்து போயிடுவார். ஸ்னேகா பார்த்துட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த பையன் வந்து கனவு வந்து போயிருப்பான். உடனே எங்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேட சொல்லுவாங்க. எங்கேயும் வந்து இருக்காது. உடனே செக் பண்ண வந்து ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிய வரும். அந்த பொண்ணு தூக்கிட்டு போகிற வழியில் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த காரே வந்து பஸ்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிய வருது. தெரிய வந்தோடனே வந்து விஜய் வந்து அழுகிறாரு. அழுது போய் இந்த விஷயத்தை வந்து ஸ்னேகாட்ட வந்து சொல்கிறாரு. இங்கே பார்த்தா வந்து இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கும். ஸ்னேகா வந்து அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து திட்டுறாரு. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறாங்க. இந்த பார்த்தா வந்து ஸ்னேகாவும் விஜயும் வந்து பேசிக்கிறது கிடையாது. தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் வந்து அவங்க பொண்ணு கூட வந்து பேசிகிட்டு இருப்பார் விஜய். இப்போ வந்து இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடை விட்டுட்டு இப்போ தனியாக வந்து எம்பசியில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு விஜய். விஜய் வந்து சொல்கிற வாழ்க்கையே போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிற. சரி ஓகே, ரஷ்யாவில் எம்பசியில் வந்து இந்திய எம்பசியில் வந்து ஆள் தேடிட்டுருக்காங்க, நீ ஒரு சும்மா வந்து மீட்டிங்காண்டி போயிட்டு வான்னு சொல்லி விஜய் வந்து ரஷ்யாவுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க எம்பசிலேருந்து. உடனே இவர் கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிட்டுருக்காரு. அந்த ஹோட்டலில் வந்து சில ப்ரொட்டஸ்ட்காரங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. வந்து நம்ம விஜய் வந்து தடுத்து சண்டை போடுறாரு. சண்டை போடுறப்போ ஒரு ஆளை வந்து அடிக்கும்போது வந்து தெரிய வருது அவன் வந்து மாஸ்க் போட்டிருக்கான்னு சொல்லி. அவனை அடித்து பார்த்ததுக்கப்புறம் அது கூட பார்த்தா வந்து தன்னை பழைய வந்து இன்னொரு உருவம் வந்து அப்படியே ஷாக் ஆகிறாரு. அப்புறம் கூட வந்த இந்த பக்கம் பார்த்தா விஜய் கூட இடையே தளபதி விஜய் கூட வந்த ஆள் வந்து அந்த விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜய்க்கு உடனே வந்து ஷாக்கு. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. இது மாதிரி என் பையன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை ஜீவன் செத்துட்டான்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் சொல்லிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு உள் மனசை உறுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து விஜய் ஒரு கடைத்தருலேருந்து காரில் வந்து ஏற பார்க்குறாரு. அப்போ வந்து ஒரு அந்த தெரு கார்னரில் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் வந்து பார்க்குறாரு. உடனே வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஒரு பிரிட்ஜு மேலே வந்து மீட் பண்ணுறான். மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்பா நீங்கள் மட்டும் இங்கே வந்து எப்படியாவது போயிடுங்க, நான் வந்து இங்கே ஒரு கேங்கிட்ட மாட்டியிருக்கேன், இவங்ககிட்டேருந்து என்னை கூட்டிகிட்டு போக முடியாது, போனால் வந்து உங்களை வந்து கொண்டுருவாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. என்னன்னாலும் சரி உன்னை கூட்டிகிட்டு போகாமல் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. உடனே வந்து ஒரு கேங் வந்து அட்டாக் பண்ணுது. இவர் வந்து இளைய தளபதியை பின்னாடி பைக்கில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க 2 பேரும். பைக் சேஸ் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இளைய தளபதியை வந்து பத்திரமா வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸ்னேகாவுக்கு வந்து நம்ம விஜயை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஹாப்பி. அப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் ஜெயராமுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது. அது வந்து தான் ஃபோனில் வந்து டேட்டாவெலாம் காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம அப்பா விஜயை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்புறம் பார்த்தா அப்புறம் அங்கே வந்து ஜெயராமனை வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டு போகிற வழியில் வந்து அவன் தன்னோட மாஸ்க்கு கோட் எல்லாமே ரிமூவ் பண்ணுவான். அது யாருன்னு பார்த்தா நம்ம இளைய தளபதி விஜய். தளபதி வந்து அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷனுக்கு வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் வந்து அங்கே ஒய்ஜி மகேந்திரன் வந்திருப்பார். அவர் வந்து சொல்வார், இவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது வந்து ஏதோ ஒரு டேட்டா வந்து கம்ப்யூட்டர்லேருந்து தன்னோட ஃபோனை காப்பி பண்ணிட்டு வந்து போனார். ஆனால் வந்து அங்கே பார்த்தா வந்து அவர்கிட்ட ஃபோன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து பேசுவாங்க.
சரி சார், நான் திரும்ப வந்து ஸ்குவாடுக்கு வரேன், ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கு அப்படின்னு வந்து நம்ம பெரிய விஜய் வந்து சொல்கிறாரு. அப்புறம் தெரிய வருது, நம்ம ஜெயராமோட ஃபோனை வந்து யாரோ ஒரு பிக் பாயிண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருட்டான்னு சொல்லி தெரிய வருது. உடனே விஜய் வந்து அதை ஃபாலோ பண்ணி போனாங்க, வந்து அந்த திருடனையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வேறு யாரும் இல்லை, யோகி பாபு தான். அந்த திருடன்றதை பேசி வந்து 50,000 கொடுத்து ஃபோன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இளைய தளபதி விஜய் வந்து நம்ம பெரிய விஜய் ஃபோனில் வந்து டேப் பண்ணிகிட்ருக்காரு, பக் வச்சுருக்காரு. அதனால் வந்து அவர் என்ன பேசுகிறாரோ அது எல்லாமே வந்து இளையதளபதி விஜய்க்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். உடனே வந்து 2 பேரும் வந்து ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஃபோனை வாங்குறதுக்கு. சரின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இளையதளபதி விஜயும் வந்து கிளம்பி வராது. வர வழியில் வந்து பெரிய விஜய்க்கு வந்து தெரிய வருது, இதில் ஃபோனில் வந்து பக் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து வேறு ஃபோன் வந்து ஃபோன் பண்ணி வேறு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாரு. போய் வந்து அந்த திருடன்ட்ட வந்து அஜ்மல் வந்து அனுப்பி வந்து ஃபோனை வந்து வாங்கிடுறாரு. ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அஜ்மல் முன்னாடி வந்து இளையதளபதி விஜய் வர்றாரு. விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அஜ்மலை கொண்டுட்டு அந்த ஃபோனை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. விஜய் அங்கே வராரு. வந்து வந்து நம்ம இளையதளபதி விஜயை பார்க்குறாரு. என்ன இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே வந்து ஸ்ரீநிதி பிரசாந்த் பொண்ணு கூட வந்திருக்கேன் பாட்டிக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒன்றுமே கண்டுக்காமல் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா வந்து அஜ்மல் வந்து இறந்து கிடக்குறாரு. உடனே வந்து விஜய் வந்து ஷாக் ஆகிறார். திரும்ப சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து விஜய் வந்து திரும்ப வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தா வந்து ஹார்பரில் வந்து அந்த மோகன் வந்து வரான்னு வந்து தெரிய வருது. கூட சேர்ந்து 10 பேர் வந்து சேர்ந்து வராங்கன்னு சொல்லி தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி இந்த பக்கம் பார்த்தா வந்து பிரசாந்தோட பொண்ணை வந்து கடத்தி வச்சிருவார் இளைய தளபதி விஜய். ஏன்னா வந்து 2 பேரும் லவ்வர்னு சொல்லி அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. அதே காரணம் வச்சு இளைய தளபதி விஜய் வந்து பிரசாந்தோட பொண்ணை வந்து கடத்தி வச்சிருவார். வச்சதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து அந்த ஹார்பர் அரெஸ்ட் பண்ண வந்து விட்டா தான் வந்து நான் வந்து இவங்கள விடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்பர் அரெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அரசு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். வந்து பிரசாந்த் வந்து சொல்கிறேன், என் பொண்ணோட உசுரை இருக்குது, தயவுசெய்து வந்து விட சொல்லு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி அந்த பொண்ணோட கழுத்தில் வந்து 2 மார்க் வந்து போட்டுறாரு இளைய தளபதி விஜய். சரி சரி நாங்கள் வரோம், ரிலீஸ் பண்ண சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண வந்து சொல்லிடுறாரு. இப்போ இளைய தளபதி விஜய் மோகனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வருது. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட் சீன் வந்து ஒரு ட்ரெயின் வந்து பிளாஸ்ட் பண்ணாங்களே, அது எல்லாம் வந்து மோகன் ஃபேமிலி, மோகனோட ஒய்ஃபு 2 குழந்தைங்க வந்து இருந்திருக்காங்க. மொத்த ஃபேமிலி வந்து எரிஞ்சனால வந்து மோகன் தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இளைய தளபதி விஜய் வந்து கடத்திருக்காரு. கடத்தினோடனே வந்து கூட வச்சிருக்காம வந்து மோகன் வந்து பிச்சை எடுக்க விட்றாரு ரோடெல்லாம். அப்புறம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து மோகன் வந்து மீட் வர மாதிரி வந்துட்டு வந்து அவரை வந்து அடிமையாக வந்து வளர்த்துட்ருக்காரு. அதாவது தான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்ருக்காரு. அப்புறம் கடைசியாக வந்து தான் அப்பனை பழி வாங்க வந்து இவரையே வந்து ஏவி விடுறாரு. தான் அப்போ தான் வந்து உன்னை வந்து பிச்சை எடுக்க விட்டாரு அப்படின்னு சொல்லி மோகன் வந்து அவர் மைண்டுக்குள்ளே போய் பிரெயின் வாஷ் வந்து பண்ணியிருக்காரு. வந்து இளைய தளபதி விஜய் வந்து அவனுக்கு மோகனை வந்து ரொம்ப பிடிக்கும். அவரை தான் வந்து அப்பாவை நினச்சிட்ருக்காரு. இது விஜயை வந்து பழி வாங்குறதுக்காண்டி வந்து இது மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போய் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டு மோகன் வந்து பிரபுதேவா வந்து காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு வராரு. அப்புறம் பிரபுதேவா வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா வந்து அவரே வந்து கொன்னுறாரு. அப்புறம் பிரபுதேவாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பிரபுதேவா மோகனை வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. மோகன் இறந்துட்டான்னு சொல்லி பொய்யான ரிப்போர்ட்டை வந்து பிரபுதேவா தான் வந்து கொடுத்துருப்பாரு. அவரே கொண்டுட்டு வந்து அந்த பொண்ணோட பாடியை வந்து கையில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிரசாத் வந்து ஷாக் ஆயிடுவார், பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. சரின்ட்டு சொல்லி அடுத்த சீன் பார்த்தா வந்து இவங்க எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இளைய தளபதி விஜய் கூட வந்து ஒருத்தன் வந்து பேசுவாங்க, அவன் வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் வந்து 12 மணிக்கு வந்து விஜயை மீட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் விஜய் தான் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பெரிய விஜய்க்கு வந்து தெரியாது. 2 பேரும் வந்து கிளம்பி 12 மணிக்கு எங்கே மீட்றான்னு சொல்லிட்டு மொத்த கேங்க வந்து போய் ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கே போய் நிற்கும். அங்கே போய் பார்த்தா வந்து விஜய் வந்து இளைய தளபதி விஜய் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து சந்தேகம் வந்து ஆரம்பிக்கும். இந்த விஜய் வந்து பிளான் பண்ணி தான் வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து விஜயை வந்து பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோன்னே வந்து எல்லோரும் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இல்லைடா எனக்கு வந்து விஜய் தான் வந்து என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு இளைய தளபதினு சொல்லுவார். உடனே வந்து விஜய் வந்து என்கொயரி பண்ணுவார், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றுறக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பேரை வந்து சொல்லுவார். இன்றைக்கி சென்னை சேப்பக்கா ஸ்டேடியமே வந்து அதிரப்போகுது, அதான் வந்து பாம் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமயத்தை வந்து பிரசாந்த் வந்து உள்ளே வந்து இந்த இளைய தளபதி விஜய் வந்து சுடுறான்னு சொல்லிட்டு வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து வருவார். ஆனால் இளைய தளபதி விஜய் துப்பாக்கி எடுத்து வந்து பிரசாந்தை வந்து சுட்டுருவார். சுட்டு வந்து அந்த துப்பாக்கி வந்து காந்திக்கிட்ட கொடுத்து, அதாவது பெரிய விஜய்கிட்ட வந்து கொடுத்து, நீ தான் வந்து என்னை வந்து இங்கேருந்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். அதே மாதிரி வந்து இந்த விஜய் வந்து இளைய தளபதி விஜயையும் அவங்க கூட அரசானவங்களையும் வந்து பத்திரமா வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனேன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து மோகன் வந்து விஜயோட ஒய்ஃபு ஸ்னேகாவை வந்து கடத்தி வச்சுருப்பார். எங்கேன்னு சொல்லிட்டு வந்தால் நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு மோகன் வந்து கூப்பிடுவார். அதே மாதிரி அவர் சொல்கிற இடத்துக்கு வந்து இவர் வந்து விஜய் வந்து கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனது மோகன் வந்து சொல்லுவார், இன்றைக்கி வந்து அந்த உரிமையத்தை வச்சு சேப்பாக் ஸ்டேடியத்தை வந்து வெடிக்க வைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து
உன் பையனை வந்து அங்கே பாமராக்கி அங்கே போயிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஊரே வந்து நீ தான் வந்து தேச துரோகின்னு பேசும், உன் பையனை வச்சு வந்து இதுதான் வந்து பண்ணிட்ட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து மோகன் வந்து சொல்கிறாரு. அப்போ திடீர்னு வந்து எல்லா போலீஸும் வந்து அங்கே வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு வந்து வாயாலே வந்து பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்காண்டி தான் வந்து நாங்கள் வந்து இந்த பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். உடனே வந்து மோகனை வந்து அங்கே வந்து தூக்கிட்டு போய் வந்து சேப்பாக் ஸ்டேடியம் வந்து இந்த பெரிய விஜய் வந்து வந்துடுவார். அங்கே வந்து இளைய தளபதி விஜய் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாம் வந்து செட் பண்ணிடுவார். உடனே வந்து அதுக்கட்டியும் பார்த்தா வந்து விஜய் அங்கே வர்றது வந்து இளைய தளபதி விஜய்க்கு வந்து தெரிய வந்துடும். இங்கே வந்து பார்த்தா இந்த யோகி பாபு இருக்கார், அவர் வந்து இந்த பாமை வந்து வெடிக்க வைக்கிற அந்த ரிமோட்டை வந்து விஜயோட 2வது பொண்ணு இருப்பாங்களே அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. யோகி பாபா பிடிச்சி கேட்கும்போது நான் வந்து உன் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து விஜய் வந்து அந்த பொண்ணை தேடுறான்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிட்டு போவார். அதுக்காட்டியும் வந்து இந்த இளைய தளபதி விஜய் வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருவார். பிடிச்சி வந்து ரிமோட்டை கொடு அப்படின்னு கேட்பார். அதுக்காட்டியும் விஜய் வந்து அங்கே வந்து அதாவது அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து மேலே வந்து இந்த ஃபைட் வந்து நடக்கும். விஜய் வந்து பைக்லேயே வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் மேலே வந்து இளைய தளபதி விஜய் வந்து அடிக்க ஆரம்பிப்பார். இளைய தளபதி விஜய் வந்து அந்த தன்னோட பொண்ணு விஜயோட பொண்ணு கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு வந்து மாட்டிட்டு இருப்பார். மாட்டிட்டு இருக்கும்போது இந்த விஜய் வந்து துப்பாக்கி வச்சுட்டு விஜய்க்கு முன்னாடி வந்து நின்றுப்பார். அப்போ வந்து அவன் பொண்ணுகிட்ட கேட்பார், உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தடை அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள். அப்போ வந்து அவருக்கு வந்து சிக்னல் கிடைச்ச மாதிரி ஆயிரும். உடனே வந்து தடையை வச்சு அந்த இளைய விஜய் தடையை வந்து இடிப்பாங்க. இடித்தோடனே வந்து இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் விலைக்கு போயிடுவா. உடனே வந்து இந்த பெரிய விஜய் வந்து சின்ன விஜய் வந்து சுட்டு கொன்னுடுவார். அப்புறம் ஸ்டேடியத்தை வந்து வெடிக்காமல் வந்து விஜய் வந்து காப்பாற்றிடுவார். நன்றி.